சேலம் மாநகர் மாவட்ட கழகம் சூரமங்கலம் பகுதி கழகங்கள் சார்பில் சூரமங்கலம் காவல் நிலையம் அருகில் அமைக்கப்பட்டுள்ள நீர்மோர் பந்தலை அதிமுக கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழங்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன், பகுதி கழக செயலாளர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கோவையில் பல்வேறு பகுதிகளில் இருசக்கர வாகனங்களை திருடி பாப்பநாயக்கன்பாளையம், RS புரம், பீளமேடு, சிங்காநல்லூர், ஒண்டிபுதூர், உப்பிலிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் வைத்து பெண்களிடம் இருந்து செயின் பறிப்பில் ஈடுபட்டு வந்த 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். மாநகரில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற செயின் பறிப்பு சம்பவங்கள் தொடர்பாக குற்றவாளிகளை போலீசார் தேடி வந்த நிலையில் போலீசாரிடம் இருந்து தப்பிக்க முயன்றபோது சபில் மற்றும் சம்வர்த்தன் ஆகியோர் இருசக்கர வாகன விபத்தில் சிக்கி கால்களில் அடிபட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் காடையாம்பட்டி வட்டாரத்தில் 4 இடங்களில் நீர்மோர் பந்தலை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் திறந்து வைத்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு பழங்கள், நீர்மோர், வெள்ளரி, இளநீர் ஆகியவற்றை வழங்கி இதேபோன்று மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் நீர்மோர் பந்தல் திறக்க வேண்டும் என்று கட்சியினருக்கு உத்தரவிட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே நிலத்தகராறு காரணமாக சேகர் என்பவர் குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேரை அவரது உறவினரான மாதவன் என்பவருடைய குடும்பத்தினர் கத்தி, இரும்பு, கம்பி போன்ற பயங்கர ஆயுதங்களை கொண்டு வீடு புகுந்து தாக்கியுள்ளனர். இதில் பலத்த காயமடைந்த சேகர் குடும்பத்தினர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுகுறித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் முன்னதாகவே புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே ஏரிக்கரையில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அதே கிராமத்தைச் சேர்ந்த தயாளன் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டுள்ளார். அத்தையுடனான திருமணம் மீறிய உறவை தட்டி கேட்டபோது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் சங்கரை கொலை செய்ததாக தயாளன் தெரிவித்ததை அடுத்து மேலும் ஆரணி காவல்துறையினர் இவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அதிமுக சார்பில் தண்ணீர் மோர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, மோர், குளிர்பானங்களை பொதுமக்களுக்கு வழங்கினர். இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் கோவில்பட்டி சட்டமன்ற உறுப்பினருமான கடம்பூர் ராஜு கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு இளநீர், தர்பூசணி, மோர் உள்ளிட்டவைகளை வழங்கி சிறப்பித்தார். வேலூர் மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அருகே இருசக்கர வாகனத்தில் வந்த கண்ணமங்கலம் பகுதியைச் சேர்ந்த சாவித்ரி என்ற பெண் நிலை தடுமாறி சாலையில் கீழே விழுந்ததில் பின்னால் வந்த டிப்பர் லாரி இவர் மீது ஏறி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் சாவித்ரி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த கோபிசெட்டிப்பாளையம் காவல்துறையினர் சாவித்ரியின் உடலை மீட்டு லாரி ஓட்டுநரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அனைத்து முக்கிய செய்திகளையும் எம் நாடு தொலைக்காட்சியின் டிஜிட்டல் தளத்திலும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.